எல்லாரும் மகிழ்ச்சியாக விளக்கேற்றுங்க, விளக்கேற்றி வெளியே வைங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. விளக்கு எதுக்கு ஏற்றணும்னா நம்ம குடும்பம் தழைக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க பிரகாசமாக வரணும். அதனால தான் நம்ம விளக்கேற்றி தெய்வத்தை கும்பிடுறது. நம்ம செஞ்ச பாவமெல்லாம் போகணும். இதுக்கெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே விளக்கு வைக்கணும். இன்னையிலேருந்து வெளியே விளக்கு வைக்கணும். நம்மளும் பிரகாசமாக இருக்கணும், நம்ம குழந்தைங்க பிரகாசமாக இருக்கணும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு விளக்கேற்றுங்க. ஒருத்தவங்ககிட்டையும் வெளியே சொல்ல முடியாத கஷ்டம்னு இருக்குது, இல்லைன்னு நீங்கள் மறுக்கவே முடியாது. மறுக்க முடியுமா? அவங்கவுங்களுக்கு வேண்டிய கஷ்டம் அவங்கவுங்க மனசில் இருக்குது. அது ஒரு சில பேருக்கு வெளியே தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால் தெரிஞ்ச கஷ்டத்தை அவங்கவுங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை நம்ம தூபம் போட்டு நம்ம வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது. அதெல்லாம் பாவம். இடியே விழுந்து நொறுங்கிடுவாங்க சில பேர், அப்புறமா தழைப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அதை பற்றி போராமப்படக்கூடாது. அவங்களுக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுத்து நல்லதை செய்கிறாரு, அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம யார்? நம்மளுக்கு அந்த பேசுறதுக்கு தகுதி கிடையாது. ஒருத்தவங்க வீட்லேயும் கஷ்டம் இருக்குது. யார் வீட்டில் கஷ்டம் இல்லை? வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் இருக்குது. அதை வெளியே சொல்லாததான் நம்ம இருக்கிறோம். சிலது நல்லா தெரியுது, வெளியே தெரியுறத என்ன பண்ணுறாங்க, வாய்க்கு வந்த மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. அவங்கவுங்க குழந்தைங்க அவங்கவுங்க வீடு வாசல் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்க தான் செய்வாங்க. இதில் யாரையும் நம்ம குறை கொத்த சொல்லக்கூடாது. அவங்க நல்லா இருக்கட்டுமே, இருக்கிறது கொஞ்ச நாள் தானே, அப்படியே இருக்க போகிறோம். இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். நம்ம பேசுறதுக்கு தகுதி கிடையாது நம்மளுக்கு. அதனால் நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நினச்சிக்கிட்டு விளக்கேற்றுங்க. கார்த்திகை மாதம் பிறந்துடுச்சு, கஷ்டப்படாத டெய்லி விளக்கேற்றுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நல்லா வருவாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க, இந்த ஒளி மாதிரி நானும் பிரகாசமாக வரணும், என் குழந்தைங்களும் பிரகாசமாக வரணும்னு வேண்டிக்கங்க. கார்த்திகை தீபம் ஏற்றுங்க. சோமவாரத்தில் ஒரு பொழுது இருங்க. அவங்களால முடிஞ்சது செய்யுங்க. கடவுளுக்கு நீங்களும் பக்தியாக இருங்க. யாரை பற்றியும் யாரும் பேசக்கூடாது தப்பா. அது பெரிய பாவம். அதை நம்மளை என்னன்னைக்கு நம்மளை துரத்தோம் விடாது. இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளையை பற்றி யோசனை பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. கார்த்திகை மாதம் எல்லாரும் விளக்கு வைங்க. எல்லாரும் வீடும் பிரகாசமாக இருக்கட்டும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். வணக்கம்.